أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை எப்படி நெருங்குவது, அல்லாஹுவின் பக்கத்தில் எப்படி நெருங்குவது என்கிற இந்த தலைப்பில் சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். யார் இந்த அல்லாஹ்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவனுடைய ஆற்றல் என்ன? அவனுடைய வல்லமை என்ன? அவனை மட்டுமே ஏன் வணங்கி வழிபட வேண்டும்? வணங்குவதற்குரிய உரிமையும் தகுதியும் ஏன் அவனுக்கு மட்டுமே உள்ளது? இந்த விஷயங்களை அறியாமல் தெரியாமல் அவனை முழுமையாக நம்பிக்கை கொள்ள முடியாது, அவனை அஞ்ச முடியாது, அவனை நேசிக்க முடியாது, அவனுக்கு கட்டுப்பட முடியாது. அல்லாஹ் யார் என்பதை சூரா அல் இஹ்லாஸிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். சூரத்துல் பக்ராவில் 255வது வசனமான ஆயத்துல் குர்சியிலும் அல்லாஹு தஆலா இப்படி கூறியிருக்கிறான். சூரத்துல் இஹ்லாஸிலே அல்லாஹ் இப்படி கூறுகிறான், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹ், அவன் அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா, அவன் ஏகன், ஒருவன், தனித்தவன். இந்த அஹத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் தன்னுடைய செயல்களில், தன்னுடைய வல்லமைகளில், தன்னுடைய ஆற்றல்களில் அவன் மட்டுமே தனியானவனாக, ஏகனாக, ஒருவனாக இருந்து கொண்டிருக்கிறான். படைத்தல், பரிபாலித்தல், ரட்சித்தல், பாதுகாத்தல், உயிரை வழங்குதல், உயிரை வாங்குதல், தேவைகளை நிறைவேற்றுதல், இப்படி அல்லாஹு தஆலா அவனுடைய செயல்களில் அவன் மட்டுமே ஏகனாக இருக்கிறான். இதில் யாருக்கும் எவருக்கும் எந்த பங்கோ இணையோ துணையோ இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அதே போல மனிதன் தன்னுடைய செயல்களில் அல்லாஹுவை மட்டுமே ஏகனாக ஆக்குவது, அதில் யாருக்கும் எவருக்கும் இணையோ துணையோ பகரமோ கற்பிக்க கூடாது. ஆக அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும். இதில் அவனுக்கு மட்டுமே தனித்துவத்தை தர வேண்டும். அதே போல அல்லாஹுக்கு பெயர்களும் அந்த பெயர்களுக்குரிய சிஃபத்துகளும் இருக்கின்றன. அந்த பெயர்களுக்குரிய அந்த சிஃபத் முழுமையாக அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதில் யாருக்கும் எவருக்கும் இணையோ துணையோ பகரமோ இல்லை, இல்லை, இல்லவே இல்லை என்று அவனை ஏகனாக ஆக்கிக் கொள்வது. ஆகவேதான் அல்லாஹ் அங்கு கூறுகிறான், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஏகன். அவனுடைய செயல்களில் அவன் ஏகனாக இருக்கிறான், மனிதர்களுடைய செயல்களிலும் அவன் ஏகனாக இருக்கிறான், அவனுக்குடைய பெயர்கள் மற்றும் தன்மைகளிலும் அவன் ஏகனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் இதிலே விளக்குகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு ஸமத். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எந்த தேவையும் இல்லாதவன். ஆனால் மனிதர்கள் அத்துணை பேரும் அவனிடத்திலே தேவை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது? தேவை கிடையாது. சாப்பிட்ற தேவை இருக்கா? அல்லது ட்ரெஸ் தேவை இருக்கா? தூக்கம் தேவை இருக்கா? அதனாலதான் மனிதன் என்ன நினைக்கிறான்னா, தன்னை போலவே தான் வணங்கக்கூடிய தெய்வங்களையும் நினைக்கிறான். தான் ட்ரெஸ் போடுறோம், தெய்வத்துக்கு ட்ரெஸ் இல்லாம இருந்தா நல்லா இருக்காதே, ட்ரெஸ்ஸை போடுறான், புதுசு புதுசா போடுறான். அதே போல மனிதன் சாப்பிடுகிறான் அல்லவா, அதே போலவே தான் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கும் சாப்பாடு தேவை என்பதாக படைக்கிறான். தனக்கு தூக்கம் தேவை என்பதை அறிந்து அதே போல தெய்வத்துக்கும் தூக்கம் வேணும்ல. ஆகவேதான் பூ பல்லாக்குல வைத்து, ஊஞ்சல்ல வைத்து ஆட்டி தூங்க வைக்கிறான். இன்னும் கூட கோயில்கள்ல சயன அறை, தூங்கும் அறை என்ற ஒரு அறையே இருக்கு. ஆக இப்படிப்பட்ட தேவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்.
அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு சமத், அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. லம் யலித், அவன் யாரையும் பெறல, அவனுக்கு குழந்தை குட்டிகள்லாம் கிடையாது. குட்டிச்சாமி அல்லது மகன் சாமி, மகள் சாமி, இந்த சாமிகள் எல்லாம் யாருக்கு கிடையாது? அல்லாஹ்வுக்கு கிடையாது. வலம் யூலத், அவனை யாரும் பெற்றெடுக்கவும் கிடையாது. அவனுக்கு பிள்ளை குட்டிகளும் கிடையாது, அவனுக்கு பெற்றோர்களும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, ஒப்பாக, சமமாக, சரிநிகர், சமானமாக யாரும் எவரும் எந்த பிரம்மாண்டமும் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை என்பதாக அல்லாஹ் இந்த சூறாவிலே அல்லாஹ் கூறுகிறான். மக்கத்து குறைஷிகள்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றீங்களே, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று கேட்டபோது அல்லாஹ் இறக்கிய வஹி செய்தி இது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட தன்மையில் அல்லாஹ் இருக்கிறான். இன்னும் ஆயத்துல் குர்சியிலே அல்லாஹ் கூறுகிறான், என்ன சொல்றான்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவர் யாரும் இல்லை. அல் ஹை அல் கய்யூம், அவன்தான் நித்திய ஜீவன், அவன்தான் நித்திய ஜீவன், என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மவுத்துங்கிறதே கிடையாது. அது மாத்திரமல்ல, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவன். லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனை சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ பீடிக்காது. தூங்குனா என்னாகும்? இந்த அண்டசராசரம் இப்படி கச்சிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதே, இவ்வளவு அழகாக இந்த பிரபஞ்சம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கம் அல்லது பெருந்தூக்கம் வந்தா என்ன ஆயிருக்கும்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது? சிறு தூக்கமோ நாப்போ அல்லது பெருந்தூக்கமோ கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. இதெல்லாம் அவனுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம் கிடையாதுப்பா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? உனக்கு குறிப்பிட்ட வயசு தான், அந்த வயசு முடிஞ்ச உடனே அவனுடைய தவணை வந்த உடனே என்ன செஞ்சிருவான்? மௌத்த தந்துருவோம். நீ எல்லாம் திரும்பி என்கிட்ட வந்துகிட்டு இருக்கிற. ஆனால் இந்த பூமியும் வானமும் எனக்குத்தான் சொந்தம். அல்லாஹ் சொல்றான், அவனுக்கே உரியன. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அவனுடைய பெர்மிஷன் இல்லாமல், அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க யாராவது வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அல்லாஹ்ட்ட? அவனுடைய பெர்மிஷன் இல்லாம பண்ண முடியாது. யஅலம் மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவனே அறிந்தவன். யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த சுவத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறா, எவர் இருக்கிறா எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அல்லது இந்த பகுதிக்கு முன்னால் இருக்கக்கூடியது தெரியுமா? தெரியாது. எல்லாம் திரை. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும். லண்டன்ல இருக்கிற ஆளும் தெரியும், அமெரிக்கால இருக்கிற ஆளும் தெரியும், அதே போல இந்தியாவில் இருக்கிற ஆளும் தெரியும், விண்ணில் இருக்கக்கூடிய மண்ணில் புதையுண்டு இருக்கிற அத்தனையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் இன்னும் சொல்றான், வலா யஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ் சொல்றான், அவனுடைய ஞானத்திலிருந்து, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதனையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அவன் என்ன நாடி இருக்கிறானோ அதைத்தான் அறிந்து கொள்ள முடியும். அதை தவிர என்னத்தையும் வேறு எதையும் அறிந்து கொள்ள முடியாது. வசியா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் இன்னும் சொல்றான், அவனுடைய குர்சியு வானங்களையும் பூமியையும் விட விசாலமாக இருக்கிறது. குர்சி என்னன்னு சொல்லி விளக்கணும்னா இன்னும் நேராகும். வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அஸீம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த இரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அவனே அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா, கருணையாளர்களுக்கெல்லாம் மிக்க கருணையாளன். அவனே அல் மலிக், அவன்தான் அரசன். மாலிக்குல் முல்க், ராஜாதி ராஜா, மன்னாதி மன்னன், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன். அவனை பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன், அவன்தான் அபயம் அளிக்கக்கூடியவன், அவன்தான் சாந்தி அளிக்கக்கூடியவன், அவனை நீதி செலுத்துபவன், அவனை மன்னிப்பவன், அவனை மன்னிப்பை விரும்பக்கூடியவன், அவனை அடக்கி ஆளுபவன். இப்படி அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெயர்கள். அல்லாஹ் இப்படி தன்னை விமர்சிக்கிறான், இப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஆக இப்படிப்பட்ட இந்த அல்லாஹுவை சரியாக அறிந்து தெரிந்திருந்தால் தானே
அவனுடைய தண்டனைகளுக்கு நாம் பயப்பட முடியும்? அவனுக்கு கட்டுப்பட முடியும்? அவன் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை வைக்க முடியும்? அவனையே தவக்குள் வைத்து அவனையே சார்ந்திருக்க முடியும்? அவன் மீது அப்பொழுதுதானே நேசம் உண்டாகும், பாசம் உண்டாகும், அவனை வணங்குவதில் இபாதத் செய்வதில் விருப்பம் உண்டாகும். சோதனைகளின் போதோ மனச்சோர்வோ அல்லது கவலையோ துக்கமோ ஏற்படாமல் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த நிலை எப்படி ஏற்படும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் எப்படி கிடைக்கும் என்கிற சில தகவல்களை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல அல்லாஹ்வை பற்றிய நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் அறிந்து தெரிந்திருந்தால் தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம். ஒன்றும் இல்லை, சினிமாவில் ஒரு ஹீரோ அவன் என்ன செய்கிறான், காதில் ஒரே கடுக்கன் மட்டும் போட்டு வர்றான், இவனும் கடுக்கன் போடுறான். அவன் பேண்ட்டை கிழிச்சு விட்டுட்டு வர்றான், இவனும் பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிறான். தலையில் ஒரு தோட்டத்தை வளர்த்துக்கிட்டு வர்றான், அதே மாதிரி இவனும் தோட்டம் வளர்க்குறான். ஏன்? அந்த ஹீரோ இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தனக்கு பிடித்தவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்வார்களோ அதை அந்த யார் அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சால் தானே கட்டுப்பட முடியும். ஆகவே அல்லாஹுவை பற்றிய இல்ம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹின் மீது நெருக்கம் உண்டாகும். அல்லாஹின் மீதான நெருக்கம் எப்போ வரும்? அல்லாஹின் மீதான இல்ம் இருந்தால் மட்டும்தான். இரண்டாவது இஹ்லாஸ், மன தூய்மை. எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வுக்காக என்று எந்த ஒரு மனிதன் செய்வானோ அவன் அல்லாஹ்வை நெருங்கி இருப்பான், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். நம்ம நிறைய அங்கே கேள்விப்பட்டிருப்போம், ஒரு காரியம், ஒரு அமல், ஒரு செயல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா என்ன கண்டிஷன்? ஒன்று அல்லாஹ்வுக்காக என்கிற மன தூய்மையோடு செய்யப்பட்டிருக்கணும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் அது நடத்தப்பட்டிருக்கணும். அப்படி நடந்திருந்தா அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியத்தில் இஹ்லாஸ் இருக்கோ அதை அல்லாஹு தாலா நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவனாக இருக்கிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ரோமர்களுடைய கோட்டையை வெற்றி கொள்வதற்காக அனுப்புகிறாங்க. போயிட்டு வாங்க மஸ்லமாவே, வெற்றி கொண்டு வாருங்கள்னு அனுப்புகிறாங்க. படை வீரர்களோடு போகிறாங்க. கோட்டையினுடைய கதவு மூடி இருக்கு. அவங்களுக்கு அந்த கோட்டையினுடைய கதவை திறந்தா தான் ரோமர்களை எதிர்த்து போரிட முடியும், அவர்களை வெற்றி கொள்ள முடியும். ஆனால் பூட்டி இருக்கு. ஒரு செய்தி கிடைக்குது, இந்த கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கு ரகசிய ஒரு வழி இருக்கு. அந்த வழி உள்ளே நுழைந்து போய் அந்த கோட்டையினுடைய கதவை திறந்து விட்டுட்டா முடிஞ்சு போச்சு, ரோமர்களை வெற்றி கொள்ளலாம். இப்படி செய்தி கிடைக்குது. செய்தி கிடைத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த கதவு திறக்குது. ஆச்சரியம் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, என்னடா இது இப்போதான் கேள்விப்பட்டோம், அதுக்குள்ள கதவு திறந்துருச்சு. உடனே அங்கிருந்து சத்தமும் கேட்குது, கதவு திறக்கப்பட்டு விட்டது, வந்து வாருங்கள், வெற்றி கொள்ளுங்கள் என்பதாக சத்தமும் கேட்குது. உள்ள போறாங்க, ரோமர்களை வெற்றியும் கொண்டாங்க. வெற்றி கொண்ட பிறகு 3 நாள் அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க, கூடாரத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வர்றாரு, ஒரு குதிரை வீரர் வர்றாரு. அங்கிருந்து செக்யூரிட்டர் சொல்றாப்புல, அந்த ரோமர்களுடைய கோட்டையினுடைய கதவை திறந்து விட்டவரை பற்றிய விபரத்தை சொல்றதுக்கு வந்திருக்கிறேன், போய் சொல்லுங்க. சொல்றாரு. உடனே உள்ள அனுப்புங்கிறாங்க. அனுப்பின உடனே சொல்றாங்க, யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. 3 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? யாருன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா, அவங்கள நான் சொல்ல மாட்டேன். அப்படியே சொன்னாலும் அவருடைய பேரை கேட்கக்கூடாது. அப்படியே அவரை சொன்னாலும் பேரை கேட்கக்கூடாது. பேரை கேட்ட பிறகு அவரை விளம்பரப்படுத்தக்கூடாது, இவர் தான் செஞ்சார்னு சொல்லக்கூடாது. அடுத்தது, அவருக்கு எந்த விதமான என்ன செய்யக்கூடாது, அன்பளிப்புகளும் கொடுக்கக்கூடாது. இந்த கண்டிஷனை சொல்லிட்டு சொல்றாரு, வந்தது நான் தான், திறந்தது நான் தான். சொல்லிய கணத்திலேயே அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த வரலாற்றில் அந்த ரோமருடைய கோட்டையை திறந்து விட்டது யாருன்னு தெரியாது. ஆக நோக்கம் என்ன இருந்தது? நன்மை நாடி மட்டும்தான் இருந்துச்சு. அங்க என்ன கிடையாது, பேருக்காகவோ புகழுக்காகவோ அப்படிலாம் கிடையாது. எதுக்காக இருந்துச்சு? அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கணும். இந்த இஹ்லாஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, 3ஆவதாக இறைவனுடைய கூலிக்கு ஆசைப்படணும்.
யார் இறைவனுடைய கூலிக்கு ஆசைப்படுறாங்களோ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தின் பக்கம் அவங்க போயிடுவாங்க. அல்லாஹ் ரொம்ப நெருங்கிடுவாங்க. இறைவன் எனக்கு வெகுமதிகளை தருவான். ஏன் நம்ம பார்க்கலையா? சஹாபாக்களுடைய வரலாறுலாம் பார்க்கல? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறான்? அபூஜஹல் குத்திருவேன், நிர்வாணமாக மரத்துல கட்டி வச்சிருக்கிறான். அம்பை எடுத்து, அந்த வேலை எடுத்து என்ன செய்யறான்? குத்துறதுக்கு தயாரா இருக்கிறான். சுமையா, குத்திருவேன், அவ்வளவுதான், உயிர் போயிரும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு இன்னைக்கு இப்பவே விலகிரு சொல்றாப்புல. முடியாது. என்று உயிரே போனாலும் இந்த சத்திய மார்க்கத்தில், தீனுல் இஸ்லாத்தில் தான் இருப்பேன் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே கோபம் உச்சிக்கு மேலே ஏறுச்சு அபூஜஹலுக்கு. அவர்களுடைய அந்த பிறப்பு உறுப்பின் வழியாக அதை குத்தி வயிற்றுல கிழிச்சு எடுத்தான். யாரு? அபூஜஹல். சொன்னாங்களா, அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத். யார் சொன்னாங்க? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. ஷஹீதானார். அன்பார்ந்த சகோதரர்களே, இது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள 4 கால்கள்லையும், ஒட்டகத்தினுடைய 4 கால்கள்ல, 4 ஒட்டகத்துல அவருடைய 2 கை 2 காலை கெட்டிட்டு சொன்னான், உன்னுடைய ஒய்ஃபை இப்பத்தான் கொன்னேன், நீயாவது இஸ்லாத்தை விட்டுருன்னு சொன்னாப்புல. என்னுடைய மனைவி சென்ற அதே சொர்க்கத்தை நானும் அடைய விரும்புறேன்னு சொன்னாங்க. 4 ஒட்டகத்தையும் அப்படி விரட்டினா அபூஜஹல் கை 2 கால் 2ஆக அந்த உடம்பு சிதறிச்சு. எதுக்கு இதெல்லாம்? ஏன் இந்த தியாகங்களை அவங்க செஞ்சாங்க? கூலி, அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். விட்டுருக்கலாம்ல, சரிங்க விட்டுறங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாமா? இல்ல, அந்த திடம். ஏன் அந்த திடம்? அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட கூலிக்கு யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அடுத்ததாக தவக்குல், அல்லாஹுவையே சார்ந்திருக்கணும். வக்கீல், நான் பலமுறை சொல்லியிருப்பேன், வக்கீல்னு சொன்னா அல்லாஹுவையே நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பேற்று கொண்டவனாக ஆக்குவது. நம்முடைய வக்கீல் யாரு? அல்லாஹ். நன்மைக்கும் தீமைக்கும், நம்முடைய நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பேற்று கொண்டவன் அல்லாஹ். யார் அல்லாஹுவை வக்கீலாக்கி அவனையே சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அல்லாஹ் சொல்லுவான், ஃபமயத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ் சொல்லுவான், யார் அல்லாஹுவை தவக்குல் வைத்து அவனையே சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஃபஹுவ ஹஸ்புஹ், அவன் மட்டுமே போதும். பார்க்குறோம், பலஸ்தீனை பார்க்குறோம்ல, யாரை பார்த்தாலும் அம்மா இறந்து போறாங்க, அப்பா இறந்து போறாங்க, கூட பிறந்த சகோதரன் சகோதரி, அண்டை வீட்டுக்காரர்கள் அத்துணை பேரும் அடிந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். இதைத்தான் பார்த்தாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, இன்னைக்கு வந்திருக்கு, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, எல்லாத்துலேயும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்குறாங்க, என்ன இந்த வார்த்தையில என்ன இருக்கு? நாங்கள் குர்ஆனிய மக்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள், நாங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வே எங்களுடைய வக்கீல், அவனே போதுமானவன். இன்னைக்கு அதனாலதான் அல்லாஹு தஆலா அவர்களின் பக்கம் வெற்றியை தந்து கொண்டு இருக்கிறான். வெற்றிகளை தந்து கொண்டே இருக்கிறான். இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? குடும்பம், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள்லாம் ஒரு இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் பாதுகாக்கணுமேங்கிற ஒரு எண்ணம் வரும். அவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. லேடிஸ் கூட இன்னைக்கு இறங்கிட்டாங்க. ஏன்? காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மீதான தவக்குல், அல்லாஹ் வக்கீலாக ஆக்கி கொண்ட அந்த நிலை. அதனாலதான் அவங்க எப்படி இருக்கிறாங்க போட்டு பார்த்துருவோம். அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான், அல்லாஹ் வக்கீலாக இருக்கிறான். இன்னைக்கு அதனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் இஸ்லாத்தின் பக்கம் வராங்க. குர்ஆன் எடுத்தா அது என்னப்பா அந்த அளவுக்கு தவக்குல், அது என்னப்பா ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்கிற அந்த வார்த்தையை ஒவ்வொரு வாயும் சொல்லுது பலஸ்தீன்ல. ஏன்? என்ன காரணம்? இந்த தவக்குல் அவங்கள்ட்ட ஏன் இருக்கு? காரணம் என்ன? அனலைஸ் பண்ணாங்க. கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தை வந்துகிட்டு இருக்காங்க, கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தவக்குல் இருந்தா அல்லாஹின் பக்கம் நெருங்கலாம். அல்லாஹ் கண்டிப்பா நம்முடைய காரியங்களை சித்தப்படுத்தி வைப்பான் என்கிற நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி தக்வா இருக்கணும். தக்வா நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான். நான் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவன்.
அவனை பயந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறேன். என்னை தண்டித்து விடுவான். என்னை நரகத்தில் அல்லாஹ் போட்டு விட்டால் நான் என்ன ஆக முடியும்? கொஞ்சம் உள்ள வந்துருங்க, கொஞ்சம் உள்ள வந்துருங்க. என்ன ஆக முடியும்? என்னால ஒண்ணு கூட தாக்க முடியாது. அல்லாஹின் மீதான அந்த பயம், தக்வா. வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் அல்லாஹுவை பயந்து தன்னுடைய செயல்களில் அவனுடைய தண்டனைகளுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய காரியங்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களிலிருந்து அவர்களை போக்குவதை அல்லாஹ் தன் மீது அஜராக்கி கொண்டான், தன் மீது கடமையாக ஆக்கி கொண்டான். வேற என்னங்க வேணும் நமக்கு? ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? தக்வாவுடையவர்களாக இருந்தா அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும். அவர்களுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்வான். இருக்கிறோமா? அதே மாதிரி துவா கேட்கணும், துவாக்கள் கேட்கணும். இன்னைக்கு துவாக்கள் கேட்கறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. சும்மா பார்க்குறாங்க இப்படி பார்த்துட்டு இப்படி போகிறோம். துவாக்கள் கேட்கணும். அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதிகமாக துவா கேட்கணும். அல்லாஹ் யாரை ரொம்ப நேசிக்கிறான் தெரியுமா? தன்னிடத்துல கையேந்தக்கூடிய அடியார்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். தன்னிட்ட கையேந்திட்டானா, என் அடியானை பாரு. அல்லாஹ் மலக்கள்கிட்ட சொல்லுவான், என்னுடைய அடியார்களை பாரு, என்னிடத்துல கையேந்தி நிற்கிறான், இவனுக்கு நான் கொடுக்கணுமா வேண்டாமா? யா அல்லாஹ் நீ கண்டிப்பா கொடுக்கணும் என்று மலக்கள் சொல்றாங்க. ஆக துஆக்களை அதிகமாக செய்யணும். அதே மாதிரி தௌபா செய்யணும். செய்துவிட்ட பாவத்திற்காக அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? கண்ணீர் மல்கி கசிந்துருகி, அல்லாஹ் உன்னை தவிர மன்னிக்க கூடியவன் யாரும் கிடையாது. ஆகவே உன்னிடத்திலேயே உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், நீயே என்னை மன்னித்து விடு என்று தௌபா செய்யணும். இது பெரும் பாவங்களை போக்கக்கூடிய ஒன்று. இஸ்திக்ஃபார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அலீம் என்கிற இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லணும். சின்ன சின்ன தவறுகளுக்காக நிவாரணமான இந்த வார்த்தை. யா அல்லாஹ் என்னுடைய பிழைகளை பொறுத்தருள்வாயாக, நான் செய்துவிட்ட பிழைகளை பொறுத்தருள்வாயாக. இந்த வார்த்தைகளை, இஸ்திக்ஃபார்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இபாதத்துகளை அதிகப்படுத்தணும். இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, இபாதத்தெல்லாம் ரொம்ப சுருங்கி போச்சு. ஃபர்லான தொழுகைகள் மாத்திரம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஃபர்லான நோன்பு மட்டும் போதும். தஹஜ்ஜுத்லாம் தேவையில்லை, இஷ்ராக் தேவையில்லை, லுஹா தேவையில்லை. ஃபர்லான நோன்பை தவிர திங்கள் வியாழனெல்லாம் நோம்பே வேண்டாம். நஃபிலான நோம்பெல்லாம் கேட்கவே வேண்டாம். இபாதத்துகளை யார் நெருக்கி கொள்கிறாரோ அவரை நோக்கி அல்லாஹும் நெருங்குகிறான். ஆக இபாதத்துகளை அதிகப்படுத்தி கொள்ளணும். இதுவும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, குர்ஆனோடும் சுன்னாவோடும் தொடர்பு இருக்கணும். வாய்க்கு வாய் நான் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நடக்கக்கூடியவன். குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? நான் கேட்குறேன், மனசை தொட்டு பார்த்து சொல்லுங்க. உங்க எல்லார்ட்டையும் தான் கேட்குறேன். குர்ஆனோடு எந்த தொடர்பு உங்களுக்கு இருக்கு? குர்ஆனை வெறுமனே ரீட் பண்றவங்க சிலர், அர்த்தத்தோடு படிக்கக்கூடியவர்கள் சிலர், தஃப்சீரோடு படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. அல்லாஹ் இந்த குர்ஆனை வெறும் படிக்கிறதுக்காக மாத்திரம் அனுப்பல. குர்ஆனை படிச்சா அலிஃப் லாம் மீம்னு படிச்சா அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. உலகத்திலேயே படித்தால் நன்மை தரக்கூடிய ஒரே கிதாப் குர்ஆன் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மட்டுமா? அதுவும் கிடையாது. படிக்கிறவங்க கொஞ்சம் பேரும் அத தர்ஜிமாவோடு, அது என்ன மொழி அர்த்தம், அதனுடைய மீனிங் என்ன, தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ உருதுலையோ அந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிச்சு பார்த்துருக்கிறோமா? எத்தனை பேர்? வேற என்ன குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு இருக்கு? அடுத்து தஃப்சீர், பேசுறதெல்லாம் வாய் வக்கனையா பேசுவோம். ஆனால் இந்த குர்ஆனோடு நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? நான் ஒரு ஆத்திரத்தோடு கேட்கிறேன், என்ன தொடர்பு இருக்கு? குர்ஆனை என்னைக்காவது உரசி பார்த்துருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்த்துருக்கிறோமா? நம்முடைய செயலோடு உரசி பார்த்துருக்கிறோமா? நம்முடைய ஒவ்வொரு செயலையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதன் அடிப்படையில் இருக்கிறதா என்ற உரசி பார்த்துருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு பயப்படுறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோமே, அவங்களுடைய முஹப்பத்
அவர்கள் சுன்னாவை பின்பற்றி வாழக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்பதான் ஹவுலுல் கௌசர் என்கிற நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் கிடைக்கும். இருக்கா? இல்ல, சும்மா பேருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவை ஹயாத்தாக்குறோமா? இல்லையே. ஏன் இல்ல? ஆக இதெல்லாம் அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய சில காரணிகள். இன்னும் சில காரணிகள் இருக்கு, நேரம் பத்தல. ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, அல்லாஹின் பக்கம் நெருங்கி வாங்க, அல்லாஹின் பக்கத்துல நெருங்கிக்கோங்க. அப்பந்தான் இந்த உலக வாழ்க்கையிலும் வெற்றி, மறுமையிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.